கேன்வாஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணில் பாதி இருக்குது. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ எதுவுமே இப்போ என் கையில் கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. அந்த ஒரு பொண்ணு கத்துற மாதிரி அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதில் எதெல்லாம் வந்துட்டு காஞ்சி போயிருக்கு காயாமல் இருக்குன்னு தெரியாது. ஓப்பன் பண்ண தான் தெரியும். அவுட்லைன் வந்து முடிச்சிட்டேன். எனக்கு அவுட்லைன் முடிக்க 10 நிமிஷம் கூட ஆகலை. அடக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொணர்ற மாதிரி ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பெயிண்டிங் நான் எதில் வச்சு பண்ணுறதுலே எனக்கு தெரிய மாட்டேக்கு. கிட்டத்தட்ட லைக் ஐம் கெட்டிங் தட் எமோஷன் இன் டு ஹர் ஃபேஸ். நம்ம சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் சுக்கா மாதிரியா. பெயிண்டிங் பண்ணாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்த்தீங்களா, லைக் விஷன் கிடைக்குதா நான் என்ன பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டு நான் இது வரைக்கும் டெலிவர் பண்ணாத ஒரு விஷயம். நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு பெயிண்டிங் வந்து நிறைய தடவை பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷனுக்கும் நிறைய இது பார்த்துருக்கேன். ஸோ பார்த்து கம்பைன் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பெயிண்டிங் வந்து என்னோடய ரூமில் வந்து ஒரு இடத்துல அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணில் பாதி இருக்குது. அண்ட் அது இப்படி கீழே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூஞ்செல்லாம் ப்ரைட்டாக இருக்குது. அதனால தான் இதை நான் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு ஒரு ASMR மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட்டில் வரும் பாருங்கள். ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்போவுமே இதில் தான் வாங்குவேன். எனக்கு அந்த பிராண்ட் நேமும் மறந்து போச்சுப்பாங்க. கேமலில் தான் வாங்குவேன் கேன்வாஸ். பட் இது வந்துட்டு இந்த கேன்வாஸ் வந்துட்டு நான் கேமலில் வாங்கலை. இது என்ன பிராண்ட் ஒரு விஷயம். ஆனால் இந்த பெயிண்டிங் இது என்னது வித்யாவில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக 2 or 3 days எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு பெரிய கேன்வாஸ். பட் எனக்கு வந்துட்டு இந்த ரொம்ப டிலே பண்ணுறது, எந்த விஷயமே ரொம்ப டிலே பண்ணுறது பிடிக்காது. அதுக்குன்னு பொறுமையாக இருக்க மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்துட்டு அந்த ப்ராசஸை வந்துட்டு வேகமாக கொண்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பெயிண்டிங்லேயும் சரி, எல்லாமே சரி. எத்தனை மணி நேரம் ஆனாலும் ஒரு தடவைலாம் உட்காந்து 12 மணி நேரம் உட்காந்து வரைஞ்சி ஒரு பெயிண்டிங்லாம் முடித்தேன். ஸோ எதுவுமே இப்போ என் கையில் கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. இந்த கதவை யாரும் பூட்டாமல் இருக்காங்க. இனி வந்துட்டு நம்ம வந்து இதுதான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி இல்லை, இது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய கேன்வாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்லைன் பண்ணணும் நண்பர்கள். இது வந்து கிளாஸ் கிடையாது. நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பெயிண்டிங் பண்ணணும்னு கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. பட் நான் வந்து உங்களை இந்த ஜேர்னியில் வந்து என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஃபுல் டேபிள் சைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னோடய பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் நிறைய கலர்ஸ். இதில் எதெல்லாம் வந்துட்டு காஞ்சி போயிருக்கு காயாமல் இருக்குன்னு தெரியாது. ஓப்பன் பண்ண தான் தெரியும். ஸ்கின் கலர்லாம் தேவைப்படும். பட் ஸ்கின் கலர் இல்லவே இல்லை. கம்பைன் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்கின் கலரை வந்துட்டு தயாரிக்கணும். நம்மளே இருக்கிற கலர்ஸில் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போட்டு முடிக்கிறதுக்கே டைம் ஆயிரும். ஸோ வாங்க பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட வந்து அவுட்லைன் வந்து முடிச்சிட்டேன். எனக்கு அவுட்லைன் முடிக்க 10 நிமிஷம் கூட ஆகலை. முழுசு 10 நிமிஷம் கூட ஆகலை, 9 நிமிஷம் தான் நண்பர்களே ஆகுது. அதுக்குள்ளே நான் அவுட்லைன் முடிச்சிட்டேன். இதெல்லாம் ஈஸி. இந்த பென்சில் ஆர்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக வரும். பெயிண்டிங் வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வாட்டர் கலர் அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் ரேராக பண்ணுவேன். ஆனால் அது வந்து பண்ணும்போது ரொம்ப ஈடுபாட்டோட பண்ணுவேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து அவுட்லைன் முடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ நான் வந்துட்டு என்னையே நானே இன்னைக்குள்ளேயே புஷ் பண்ணி இதை முடிச்சிடுவேன்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் பெருசு ஷேடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்.
காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு நிறைய மீனிங் இருக்குது. நான் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இது வந்து அடக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த வெளிக்கொணர்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பெயிண்டிங். இது கரெக்டாக நான் கொண்டுட்டு வரணும். ஏன்னா நான் கொண்டுட்டு வர விதத்தில் தான் இதோட அர்த்தம் வந்துட்டு புரியும். உங்களுக்கு தெரியுதா? இதில் அந்த ஒரு பொண்ணு கத்துற மாதிரி அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்துட்டு கிளியராக தெரியாது. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஸோ அவுட்லைன் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. ஏன்னா நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது எரேஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பொண்ணு மனசுக்குள்ளே கை வச்சுருக்கா, அப்புறம் கத்துறா, நிறைய க்ரோஸ் பறக்கு. ஸோ இது விஷுவலைஸாக இன்னும் கலர் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக மீனிங் வந்துட்டு புரியும். ஸோ பார்ப்போம் நண்பர்களே. ஓகேங்களா? இதுதான் அவுட்லைன். எப்படி இருக்குது? ஆனால் இதை நான் 10 மினிட்ஸ் கூட ஆகலை. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. பிகாஸ் ஷேட் பண்ணும்போது அதுக்கான அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வரும். பட் ஷேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பெயிண்டிங் நான் எதில் வச்சு பண்ணுறதுலே எனக்கு தெரிய மாட்டேக்கு. ஸோ இங்கே இது இருக்குது, அப்புறம் அங்கே தண்ணி இருக்குது, அங்கே ப்ரெஷ் போடுறதுக்கு ஏன் டப்பா நிறைய இதை காணும் நண்பர்களே. ரொம்ப நாள் கேப் விட்டதுனால எங்கிட்டு வச்சு பண்ணுறதுன்னு தெரியல. இது வரை பெருசாக இருக்குது, இதில் வச்சும் பண்ண முடியல. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ பேலட் வந்து அந்த கலர் வந்து அதில் இருக்குமே தவிர மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்படி தான் இருக்கும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகும் நண்பர்கள். இந்த மாதிரி பேலட் வந்து அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு தெரியல. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நண்பர்களே, நான் வந்துட்டு கொஞ்சம் அவுட்லைன் போட்டுட்டேன். அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கோம். லைக் லிட்ரலி நான் வந்துட்டு எல்லா கலருமே மேட்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக் வந்து கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 1 hour ஆக போகுது. இதுதான் நம்மளோட இது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பெயிண்டிங் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போமா? கிட்டத்தட்ட லைக் ஐம் கெட்டிங் தட் எமோஷன் இன் டு ஹர் ஃபேஸ். அண்ட் அப்படியே வருது. இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கே நான் முடிச்சிடுவேன் இந்த பெயிண்டிங்கை. எனக்கு கால் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. இன்றைக்கி நான் முடிச்சிடுவேன் நண்பர்களே. ஏன்னா அவ்வளோ டிட்டர்மெண்ட்டாக வரைஞ்சிட்ருக்கேன். சரிங்க. இப்போ நான் வந்துட்டு அங்கே பாருங்கள், என்னோடய பெயிண்டிங் அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட் மாதிரி அதில் தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாகவே. கரெக்டுங்களா? பட் நான் அது வந்துட்டு ஃபுல்லாக அப்படி காட்டுறேன். இப்படி மறைச்சி வச்சுப்பேன். இன்னும் பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ட் அதில் சில விஷயங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாயிரும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என் ரூம் என்ன லட்சணத்தில் கிடைக்கிறது என்ற ஏசி கூட போடலை. ஏன்னா எல்லாம் பெயிண்ட் இது வந்து ட்ரையாக இருப்பேன். நான் சாப்பிட போகிறேன். எதுக்குள்ளே முடினே தெரியல நண்பர்களே. ஸோ அதனால் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 10% ஆஃப் த ட்ராயிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதுவே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அதான் ஃபைனல் டச். நம்ம சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் சுக்கா மாதிரியா ரொம்ப நாள் கழிச்சு பெயிண்ட் பண்ணது. வாங்க சாப்பிடலாம். எங்கள் அம்மாவோட பிரியாணி நான் பல வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு நண்பர்களே. பெயிண்டிங் பண்ணாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா? லைக் விஷன் கிடைக்குதா நான் என்ன பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த ஃபைனல் டச்சில் முடித்த பிறகு தான் அந்த பெயிண்டிங் உட்காந்து இதை முடிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மனசில் ஒரு ஃபீல் வரும். அது வந்து அது பெஸ்ட். ஸோ அந்த ஃபீலுக்காகத்தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறது. ஸோ முடிக்க போகிறோம். ஸோ நண்பர்களே, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். பட் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க. இதை முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை கையில் எடுத்து அங்கங்கே ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபில் பண்ணி ஸ்மச் பண்ணி பிளெண்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா தான் இந்த பெயிண்டிங்க்கே ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 27th July. திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் நண்பர்களே. நம்மளோட நேம் எழுதுறது கேமரா வச்சு எழுதுறதுனால /27/7/25
இடம் இல்லை, அங்கே போட்டோம். ஸோ யா, பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ஸோ யா, ஹியர் இட் கம்ஸ். ஸோ இதான் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ண பெயிண்டிங். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஹியர் நிறைய எமோஷன்ஸ் வந்து ஃபில்ட் ஆகிருக்கு. ஐ மீன் பாடி ஃபுல் ஆஃப் பிளட், broken ஹார்ட், ஓவர் திங்கிங், எவ்ரி இஷ்யூஸ், சுற்றி இருக்கிற இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய டீப்பாக இருக்குது. அண்ட் யா, என்னமோ உள்ளதை வெளியே வந்து நம்ம போட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குது. இதான் நண்பர்களே இன்றைக்கி நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணது. பட் ரொம்ப நாள் ஆகலை, ஜஸ்ட் 3 hours முடிச்சாச்சு. நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். ஸோ இன்னும் நிறைய வந்துட்டு பெயிண்ட் பண்ணி என்னோடய பெயிண்டிங்கை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். பட் இதை பார்க்கும்போது ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எப்படின்னு சொல்கிறது தெரில. சோகமான ஒரு பெயிண்டிங், பட் மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ டடா நண்பர்களே, நான் வரைஞ்ச பெயிண்டிங். ஸோ இதில் வந்து நிறைய மீனிங் இருக்குது. நான் திரும்ப சொல்ல, பட் டீப் கேன்வாஸ் பெயிண்டிங் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணது, லைக் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த பிளட்டில் இருக்கு இல்லையா, இது இன்னும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா உண்மையான ரத்தம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்சரோடு போட்டிருக்கேன். ஸோ நேரில் ஃபோட்டோவில் வந்துட்டு அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி தெரியலை. பட் நேரில் வந்து இது வந்துட்டு இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இன்னும் நிறையா வந்துட்டு கற்றுக்கணும், நிறைய வளர்த்துக்கணும். நான் இன்னும் வந்து நிறைய என்னோடய பெயிண்டிங்கை வந்துட்டு இது பண்ணுவேன். ஸோ சேட் ஜேர்னலே போகாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய ஹாப்பி, ரொமான்டிக் அண்ட் எஸ்தெட்டிக், நேச்சர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து நான் இன்னும் ஷாப்பிங் பண்ண போகிறேன் நண்பர்களே. ஓகே, ஸோ எஸ், ரொம்ப நாள் கழிச்சு டிஃப்ரெண்டான ஒரு வாக் பார்த்துருப்பீங்க. ஹோப் லைக் திஸ் வீடியோ. சரி, சூப்பரான உங்களை பார்க்க மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது நண்பர்களே. பாய்.